வணக்கம் நல்லுள்ளங்களே. நம்ம வீட்டில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் நான் என்ன செய்வேன் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கடலைக்கறி உப்புமா. இந்த கடலைக்கறியில் பாருங்கள், மசாலா எல்லாம் போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி போட்டிருக்கேன். எண்ணெய் வச்சு கடுகு ஜீரகம் போட்டுட்டு இந்த அரைச்சதை தூக்கி போட்டு நல்லா வதக்கணும். வதக்கல எண்ணெய் பிரிஞ்சு வரல மசாலா எல்லாம் போடணும். கறி மசாலா பொடி, தனியா பொடி, தனி மிளகாய் பொடி, காயம், உப்பு, மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி கொதிச்சதான் அது பச்சை வாடை போகும். நீங்கள் நல்லா ஒரு உப்புமா பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்புமாவும் கடலைக்கறியும் அருமையாக இருந்துக்கிட்டோம். இது மசாலா வடை போட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கடலை வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா இதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடி, ஜீரகம் எல்லாம் போட்டு கடலை வேக வச்சுருக்கேன். அப்போ நல்லா இதாகணும், கேஸ் ஆகாது. பார்த்தீங்களா? அப்புறம் பால் கடலையை போட்டாச்சு. இப்போ நல்லா போட்டு நல்லா கொதிக்க விடணும். லைட்டாக வச்சா போதும். இது வந்து உப்புமாவுக்கு வாங்கிறதுனால நான் கடலையை தண்ணியாக வச்சுக்கணும். கொஞ்சம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வைக்கணும். இப்போ உப்புமா கடலைக்கு தண்ணியாக வைக்கணும், பூரிக்கு கொஞ்சம் கட்டியாக வைக்கணும், சோளப்பட்டறைக்கு தனித்தனியாக அரைக்கணும், தக்காளி தனியாக, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது. நீங்கள் வெறும் உப்புமா தானே சாப்பிட்றீங்க டெய்லி. இங்கே இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். உப்புமாவுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிள்ளை, உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம ஒரு உப்புமா கிண்ட போடுறோம். உப்புமா சூப்பராக கிண்டியாச்சா. இதில் இன்னொரு இது போட போகிறேன். என்ன போட போகிறோம்னா, தேங்காய் பூ திருவி வச்சுக்கோங்க. இப்படி ஃப்ரிட்ஜில் 2 தேங்காய் 1 தேங்காய் மொத்தம் அப்படி சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதை ஒரு கிளறி இறக்கி இங்கே பாருங்கள். தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இப்படி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றி பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. நல்லா முந்திரி பருப்பெல்லாம் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் போடலை. நல்ல ஒரு தும்மா இதில் இப்படி மேலே இப்படி ஊற்றி இப்படி வச்சு சாப்பிடணும். மலைக்கு சாப்பிட்டா இந்த மலைக்கு ஒரு சூடாக செம்மையாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். வாங்க சாப்பிட்டு சொல்கிறேன். செம்மையாக இருக்கும். வெளியில் மழை வேகமாக இருக்கா, மலைக்கு இருக்கும். இப்படி சூடாக செஞ்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஊதிட்டேன். எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வெறும் உப்புமா சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கடலைக்கறி வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அது மாதிரி புட்டு கடலையும் சூப்பராக. ஆனால் அதுக்கு தேங்காய் போட்டாரு கடலைக்கு மசாலாவில். அதனால் இதுக்கு சாப்பிட போகிறேன். இதுதான் நம்மளோட வீட்டில் இன்னைக்கு காலையில் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு அப்புறமா பார்ப்போம். பாய்.